புதிய ஏற்பாடின் 2 கட்டளைகள். கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவது கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நன்றி. பரலோக ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல உம்முடைய பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்கு உட்படாமல் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமேன். ஆவின் கனி 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், மிச்ச அடக்கம். சங்கீதம் 134. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் ஊழியக்காரர்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. சத்தமா சொல்லணும். சங்கீதம் 136. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 3வது வசனம். கர்த்தாதி கர்த்தரை துதிகள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 4ஆம் வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 5ஆம் வசனம். வானத்தை ஞானமாய் படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 6ஆம் வசனம். தண்ணீர்களின் மீது பூமியை பரப்பினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.